எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோங்கிறது 158வது வீடியோ. இப்போது இந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற புக்கை பற்றி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இது 8வது பகுதி. ஓகேயா? இதில் எத்தனை பேஜ் பண்ணியிருக்கோம்? 7 வீடியோ பண்ணியிருக்கோம். 36 பேஜ் தான் முடிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கி நான் பண்ண போகிறது 37வது பேஜ். அந்த சாப்டர் 3வது அத்தியாயம் தான் பண்ணுறோம். அந்த 3வது அத்தியாயத்துக்கு பேர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி கொடுத்துருக்க பேர் தி மிரக்கிள் ஒர்க்கிங் பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, நான் இப்போ பேஜ் நம்பரும் சாப்டர் நம்பர்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த புக்கை கையில் வச்சுட்டு தான் இருக்கீங்க. அது இருக்குது, புக் ஷெல்ஃபில் எங்கேயோ இருக்குது, வீட்டில் எங்கேயோ இருக்குது. ஏன்னா இந்த டைட்டில் பார்த்தா வாங்காமல் இருக்க முடியாது. நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா யாராவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸு நிறைய பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ இந்த வீடியோ கேட்குறதுனால நிறைய பேர் அதை தூசி தட்டி எடுத்து உங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த பேஜ் நம்பரும் இந்த சாப்டர் நம்பரும் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு வேணால் திருப்பியும் அதை போய் படித்து பார்க்கலாம். ஓகேயா? இப்போ நீங்களாக படிக்கும்போது புரியறத விட ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு திருப்பி அதை படிக்கும்போது இன்னும் நல்லபடியாக உங்களால் அதை கிரகித்து எடுக்க முடியும். ஓகேயா? அதுக்காக தான். ஓகே, இப்போது இந்த 158வது வீடியோவுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் அப்லோடு பண்ணும்போது டைட்டில்னு கேட்பாங்க யூடியூப்பில். அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் இல்லையா? அப்போது இந்த 3வது சாப்டரை நான் 3 வீடியோவாக பண்ணுறேன். வேணும்னா அதுக்கு 10 வீடியோ கூட போடலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இது திருப்பி நிறைய தடவை அதையே சொல்கிறார். அதனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கி 3 வீடியோவில் உங்களுக்கு தரலான்னு நினச்சிட்ருக்கேன். அப்போது இதில் எனக்கு பிடிச்ச சில வாக்கியங்கள்லாம் வருதில்ல, அதையே அதுக்கு டைட்டிலாக கொடுக்கலாம், தலைப்பாக கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன தெரியுமா, இந்த வீடியோவுக்கு உண்டான டைட்டில் என்னென்னா, ஆஸ் இன் ஹெவன் ஸோ ஆன் எர்த். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு போக போக புரியும். அதாவது டாக்டர் ஜோசப் மர்ஃபி பைபிள்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறார். ஓகே, பைபிளில் நமக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேயா? இது நான் பைபிள்லாம் படித்ததில்லை, இல்லைன்னா நான் பைபிள்லாம் படிக்க மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் நினைக்கவே கூடாது. எதில் நல்லது இருக்கோ, பைபிளாகட்டும், பகவத்கீதையாகட்டும், குரான் ஆகட்டும், கருட புராணமாகட்டும், வேதமாகட்டும், இதிகாசமாகட்டும், உபனிஷத்தாகட்டும், எதாக இருந்தாலும் சரி, எதில் நல்லது இருக்கோ, எந்த ஒரு விஷயத்தில் எந்த புக்கில் நல்லது இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும். அந்த விஷயத்தில் நிறைய ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதில். அதே மாதிரி டாக்டர் ஜோசப் மர்ஃபியும் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறாரு. இந்த ஹெட்டிங் ஆஸ் இன் ஹெவன் ஸோ ஆன் எர்த், இது பைபிளில் கொடுத்துருக்கு. ஓகே, அதைத்தான் நம்ம ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதே தான் நான் இங்கே ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன். இதில் சில விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, அதாவது நம்ம டாக்டர் ஜோசப் மர்ஃபி 1955 நான் கூட பிறக்கலை. ஓகே, அந்த வருஷம் இவர் ரிஷிகேஷ் என்கிற இடத்துல, நம்ம இந்தியாவில் ரிஷிகேஷில் யோகா ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும் போல் இருக்குது. இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்போ இருந்திருக்கு. அதில் இவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு டாக்டர் ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது டாக்டர்ஸ் தான் வருவாங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்பீச்செல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜோசப் மர்ஃபி கிட்ட பாம்பேலேருந்து வந்த ஒரு சர்ஜன், ஆப்ரேஷன் செய்கிற டாக்டர், சர்ஜன் பேசிகிட்டு இருந்திருக்கார். அந்த பாம்பே டாக்டரு இன்னொரு டாக்டரை பற்றி சொல்கிறார். அந்த டாக்டர் பேர் என்ன? டாக்டர் ஜேம்ஸ்.
டாக்டர் ஜேம்ஸ் எஸ் டெலேல். ரெண்டாவது பேர் நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்ச பேரே வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு பேரே எடுத்துக்கலாம், டாக்டர் ஜேம்ஸ். அவர் ஸ்காட்டிஷ் சர்ஜன். ஸ்காட்டிஷ் சர்ஜன்னா என்ன? ஸ்காட்லாண்டில் உள்ள ஒரு சர்ஜன். அவர் வெஸ்ட் பெங்காலில் ஒர்க் பண்ணியிருக்கார். எங்கேருந்தெல்லாம் எப்படியெல்லாம் ஆளுங்க செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஸ்காட்லாண்டில் இருக்கவர் ஸ்காட்டிஷ் சர்ஜன், பெங்காலில் டாக்டர் வேலை பார்த்துருக்காரு. அப்போது இது ஒரு 120 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதை. இந்த 120 வருஷத்துக்கு முன்னே, அதாவது 1843 1846 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கார். இந்த 400 ஆப்ரேஷனும் எந்த இடத்துல பண்ணார்னா, கை காலு தொடை அந்த மாதிரி இல்லை, சென்சிட்டிவான இடத்துல பண்ணியிருக்கார். இந்த சென்சிட்டிவான இடம்னா கண், காது, தொண்டை. கண்ணில் ஏதாவது கோளாறுனா கண் போயிடும், காதில் ஏதாவது சரியாக ஆப்ரேஷன் பண்ணலான்னா காது கேட்காது, தொண்டையிலன்னா பேச்சு வராது, சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சாரி. அப்போது அந்த மாதிரி சென்சிட்டிவான ஆர்கன்ஸில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 400 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு இந்த 3 வருஷத்தில். அந்த 400 ஆப்ரேஷனில் 3% தான் ஃபெயிலியர். 3%னா 97% சக்ஸஸ், 3% ஃபெயிலியர். அது கூட அந்த ஃபெயிலியருங்கிறதுக்கு காரணம் இவர் பண்ணதுனால இருக்காது. அதாவது சில புறையோடி போன வியாதிகள்லாம் இருக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாத வியாதிகளாக கூட இருக்கலாம் இல்லையா, அது கூட காரணமாக இருக்கலாம். அப்போது இந்த 400 பேஷண்ட்ஸுக்கிட்டேயும் அவர் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணார். அதாவது இந்த 120 வருஷத்துக்கு முன்னே இந்த அனஸ்தீசியாங்கிறது கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். அனஸ்தீசியானா என்ன? மயக்க மருந்து. அந்த காலத்தில் மயக்க மருந்து கொடுக்குற டெக்னிக் இல்லை. இப்போ இந்த காலத்தில் உங்கள் ஃபேமிலியிலே கூட வயசான அம்மா அப்பா மாமனார் மாமியார் யாருக்காவதெல்லாம் கண்ணில் பொறை கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் 10 நிமிஷத்து வேலை. அந்த பொறை முத்தி போயிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு இந்த லென்ஸை எடுத்துட்டு வேறு வைக்கணும், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் பண்ணுவாங்க இந்த காலத்தில். அதுக்கு கூட கண்ணை சுற்றி இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இடத்த மறைவிக்கிறதுனா அங்கே சென்சேஷனே இல்லாமல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் அனஸ்தீசியா. இப்போ இந்த 1843-46 காலகட்டத்தில் இந்த அனஸ்தீசியாவை கண்டுபிடிக்கப்படாத காலம். இப்போ கையில் ஒரு புண்ணு ரொம்ப டீப்பாக இருந்ததுன்னா அங்கே லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. இப்படி இல்லைன்னா இந்த தண்டு வடத்தில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. பெரிய ஆப்ரேஷன் 5 மணி நேரம் நடக்கும் அப்படின்னா ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் எதுக்கு இந்த அனஸ்தீசியாவை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, அந்த காலத்தில் இந்த அனஸ்தீசியாங்கிற விஷயமே இல்லை. ஆன்டிசெப்டிக்கும் கிடையாது. ஆன்டிசெப்டிக்னால் உங்களுக்கு தெரியும்ல, அது புண்ணு பழுக்காமல் இருக்கிறதுக்காக, மோசமாக அதாவது இன்ஃபெக்ஷன் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம டெட்டால்லாம் போட்டு கழுகுறோம், ஜங்ஷன் வயலட் அதெல்லாம் போட்டு துடைக்கிறோம், மருந்து போடுறோம். அதுதான் ஆன்டிசெப்டிக். இந்த ஆன்டிசெப்டிக்கும் அனஸ்தீசியாவும் இல்லாத காலகட்டத்தில் அவ்வளவு சென்சிட்டிவான கண்ணு காது தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணி
97% வெற்றி கண்ட டாக்டர் ஜேம்ஸ் உபயோகித்த ஒரு டெக்னிக், அதுதான் நமக்கு இங்கே முக்கியம். அந்த டெக்னிக் என்ன? நீங்கள் இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் ஹிப்னாட்டிசம். ஹிப்னாட்டிசம்னா நிறைய எல்லாத்துக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு அதுக்கு மேலே எல்லாம் டீட்டெயில் தேவையில்லை. ஏன்னா நமக்கெல்லாம் அது அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டு படித்தவங்களுக்கு தான் அதெல்லாம் வேணும். ஆனால் அரசல் புரசலாக நமக்கும் தெரியும் என்னென்னு. என்ன பண்ணுவாங்க? பேஷண்ட்டை படுக்க வச்சு பேசி 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 அவங்கள தூங்க பண்ணி கம்ப்ளீட்டாக தூங்க மாட்டாங்க, தூங்க போகிற நிலைமையில் ஸ்லீப்பிங் ஸ்டேட்டில் கொண்டு வந்து இந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டோட ஆழ் மனசுக்கிட்ட நிறைய கட்டளைகள் பிறப்பிப்பார், அல்லனா நிறைய விஷயங்களை சொல்லுவார். சொல்லும்போது அந்த ஆழ் மனசு, அந்த பேஷண்ட்டோட நோயாளியோட ஆழ் மனசு அந்த விஷயத்தை உள்வாங்கி அது நெஜோன்னு நம்பி அப்படியே ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ டாக்டர் ஜேம்ஸ் என்ன செஞ்சுருப்பார்? ஆப்ரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை படுக்க வச்சு பேசி 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 அவங்கள அந்த தூக்க நிலைக்கு கொண்டு போய் என்ன சொல்லியிருப்பார்? இந்த பாருங்கள், நான் உங்கள் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம், ஒரு 10 நிமிஷத்தில் நடந்துடும், உங்களுக்கு வலியே தெரியாது, நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணி கட்டெல்லாம் போட்டு 2 நாளையில் நீங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண் பார்வை திரும்பி வந்துடும், உங்களுக்கு கண் நேரம் ஆகிடும், உங்களால் புஸ்தகம் படிக்க முடியும், உங்களால் சினிமா பார்க்க முடியும், உங்களால் நேச்சர்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு நீங்கள் பாட்டுக்கு தூங்குங்க. இப்படி தான் இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணுவாங்க. இப்படி நிறைய சினிமாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி அதாவது அந்த டாக்டர் அந்த நோயாளியோட ஆழ் மனசுக்குள்ளே போய் உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது, நீங்கள் இதை பற்றி கவலையே படாதீங்க, அதே சமயத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நல்ல கண் பார்வை திரும்பிடும் அப்படின்னு பாசிட்டிவாக ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தார்னா அந்த நோயாளியும் சரிதான், எனக்கு இது வலிக்காது, அவர் கத்தியில் ஆப்ரேஷன் பண்ணால் கூட வலிக்காது, என் கண் பார்வை திரும்பி கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நினைப்பிலே தூங்கிடுவாங்க. இவர் ஆப்ரேஷனை முடிச்சிருவார். அப்போது இதில் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன்னா, ஏன் டாக்டர் ஜோசப் மர்ஃபி இவ்வளோ சொல்கிறாருன்னா, இது த மிராக்கிள் ஒர்க்கிங் பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அவரோட அந்த அத்தியாயத்துக்கு அவர் கொடுத்த பேருக்கும் இந்த எக்ஸாம்பிளும் கரெக்டாக பொருந்தது இல்லையா? மிராக்கிள்னால் என்ன? இது நடக்கவே சாத்தியப்படாதுங்கிற ஒரு விஷயத்தை நடக்கிறது தான் மிராக்கிள். அந்த விஷயத்தில் அவர் நிறைய இந்த பைபிள்லேருந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் இட்டுக்கட்டின கதை கிடையாது. ஓகே, அது மட்டும் இல்லை, ஜீசஸே நிறைய மிராக்கிள்ஸ் நடத்தி காமிச்சிருக்கார். அதை நம்ம நம்பி தான் ஆகணும். ஜீசஸ் மாதிரி ஒரு மகான் செஞ்சு காமிச்சிருக்காருன்னா அது பொய் இல்லை, அது 100% உண்மை. அதைத்தான் பைபிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையெல்லாம் நம்பி தான் ஆகணும். ஓகேயா? அப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நடத்தி காமிச்சார்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ஆழ்மனசோட பவர் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் தெரிஞ்ச அந்த அறிவை வச்சு பேஷண்ட்டோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஆழ்மனசுக்குள்ளே போய் பேசி மாற்றங்களை வருத்தி இருக்காரு. அதைத்தான் நம்ம அற்புதங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்கள் நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். நம்ம சொல்லலை, கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், புக்கில் சொல்லியிருக்கு, பைபிளில் எழுதியிருக்கு. ஓகே, அதனால தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களோட ஆழ் மனசுக்கு மிராக்கிள்ஸ், அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய சக்தி உண்டு. ஓகேயா? அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம எண்ணங்கள் எவ்வளோ தூரம் நேர்மறை எண்ணங்கள், வலிமை உள்ள எண்ணங்கள் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃபே நடக்கும். ஓகேயா? இன்னொரு அமெரிக்கன் எஸ்ஸேயிஸ்ட்னா அமெரிக்கன் எஸ்ஸேனா எழுதுறது, கட்டுரை எழுதுறது, எழுத்தாளர்னு வச்சுக்கோங்களேன். அது எழுத்தாளர் சொல்லியிருக்கார். அதாவது அவர் பேர் வந்து ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படிங்கிறவர் சொன்னது, Man is what he thinks all day long. Man is what he thinks all day long. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நினைக்கிறது இன்றைக்கே நடக்கும்னா அப்படி இல்லை. ஒரு மனுஷன் அவன் லைஃப் பூரா அவனை பற்றி என்ன நினைக்கிறானோ அவன் அதுவாகவே மாறுகிறான். ஓகே, அப்போ நம்ம லைஃப் அதான் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறார். உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம லைஃப் எப்படி இருக்கணுங்கிறது நம்மளோட நேர்மறை எண்ணங்களை பொறுத்தும் எதிர்மறை எண்ணங்களை பொறுத்தும் தான் அமையுது. அப்போ லைஃப் லாங் நீ என்ன நினைக்கிறியோ, நான் சாதிக்க பிறந்தவன், நான் பெரிய படிப்பாளி, நான் அறிவாளி, நான் நிறைய படிக்கிறணும், நான் உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாசிட்டிவாக நம்ம நினச்சோம்னா அது மாதிரி ஆகிடுவோம். எனக்கெல்லாம் புத்தி கிடையாது, எனக்கு படிப்பும் இல்லை, படிப்பறிவு இல்லை, எனக்கு இந்த சாமர்த்தியம்லாம் கிடையாது, நான் என்ன ஏதோ பிறந்தேன் வளர்ந்தேன் போனேன் அப்படின்னு இருக்கும். 10ஓட 1 11 அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு அதுக்கு மேலே எல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, எனக்கு சாமர்த்தியமும் கிடையாது, எனக்கு அது உண்டான இது ஒன்றுமே எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளும் அப்படி தான் இருப்போம். ஏதோ பிறந்தோம், மற்ற 4 பேரை மாதிரி சாப்பிட்டோம், துணியை உடுத்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கும். ஸோ எப்படி உங்கள் லைஃப் வேணுங்கிறத இனிமேலாவது நீங்கள் தீர்மானிக்கணும். ஓகேயா? அது மட்டும் இல்லை, நம்ம ஆழ் மனசில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு நம்ம எதை பதிய வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அது மாற்றி கொடுக்கும். அதுதான் அதில் முக்கியம். ஓகேயா? அப்போது நம்ம அதைத்தான் ஆஸ் இன் ஹெவன் ஸோ ஆன் எர்த்துன்னு பைபிளில் சொல்லியிருக்காங்க. இந்த பைபிளுங்கிறது பெரிய ஒரு அந்த காலத்து இங்கிலீஷில் எழுதுனது. அதான் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்லாம் சொல்லுவாங்க. நியூ டெஸ்டமெண்ட் அவ்வளவு கடாமுடான்னு இருக்காது, ஆனால் ஓல்டு டெஸ்டமெண்ட்ங்கிறது பயங்கரமான இங்கிலீஷு. சில பேராகிராஃபெல்லாம் அப்படியே எழுதியிருக்காரு, என்னால் படிக்கவே முடியலன்னா என்னால் இது இங்கே படித்து காமிக்க கூட முடியாதுன்னு இல்லை, அந்த இங்கிலீஷ் அந்த மாதிரி கடமுடான்னு இருக்குது. நம்ம இப்போ பேசுகிற ஈஸியான லெகுவான இங்கிலீஷ் கிடையாது. அதில் தான் பைபிளில் ஆஸ் இன் ஹெவன் ஸோ ஆன் எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஹெவன்கிறது என்ன? நம்மளை சம்பந்திச்ச வரைக்கும் ஹெவன்கிறது மோட்சம். இங்கே பைபிளில் ஹெவன்னு சொல்லியிருக்கிறது மைண்ட், உங்கள் மனசு, அதுவும் கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ ஆன் எர்த் மேலே இருக்கிறதா இங்கே பூமியில், அதாவது வானத்தில் இருக்கிறது பூமியில், இல்லைன்னா என்ன மோட்சத்தில் இருக்கிறது இங்கே பூமியில். அப்போது ஸோ ஆன் எர்த், எர்த்துன்னு சொல்கிறது நம்ம உடம்பு. அப்போது இது ஹெவன், இது எர்த். இப்போ புரியுதா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரகாரம் நம்ம பாடி ஒர்க் பண்ணும். அப்போ இங்கே எர்த்துங்கிறது நம்ம பாடியும் என்வாயர்மெண்ட்டும். என்வாயர்மெண்ட்னா என்ன? நம்ம சுற்றுப்புற சூழல். ஓகே, ஸோ நம்ம பாடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது,
நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், எவ்வளோ நல்லா இருக்கோம், எவ்வளவு சாதனைகள் படைக்கிறோம் ங்கிறதும், நம்மளை சுற்றி உள்ள சுற்றுப்புறம், அதாவது சுற்றுப்புற சூழல்னால் என்ன, என்வாயர்மெண்ட்டுனால் என்ன, நம்ம யார்கிட்ட போய் பேசுகிறோம், நம்ம எந்த குடும்பத்தில் பிறக்கிறோம், எந்த மாதிரி படிக்கிறோம், எந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறோம், யார் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்குறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்பு மாறும் அப்படிங்கிறத காமிக்க தான் அங்கே பைபிளில் ஸோ ஆஸ் இன் ஹெவன் ஸோ ஆன் எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுவும் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு படிக்கும்போது. அதனால தான் இதையே டைட்டிலாக வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மோஷன் ப்ளஸ் எனர்ஜி இஸ் இமோஷன். இந்த மோஷன்னா என்ன, மூமெண்ட், இப்படி நகர்றது இல்லை, அதுக்கு தான் மோஷன்னு பேர். இந்த ட்ரெயின் இஸ் இன் மோஷன் அப்படின்னா ட்ரெயின் இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குது, நகர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்க. அதுக்கு எனர்ஜினா பவர், சக்தி ஊட்டணும். அதுக்கு பேர் தான் ஈமோஷன். அதாவது இமோஷன்னா என்ன, ஃபீலிங்ஸ்னால் என்ன, உணர்ச்சிகள், நம்ம மனசில் உண்டாகிற உணர்ச்சிகள். அதில் பாசிட்டிவாகவும் உணர்ச்சிகள் இருக்குது, இந்த நேர்மறை எதிர்மறை இங்கே சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பாசிட்டிவ் உணர்ச்சிகளும் இருக்குது, நெகட்டிவ் உணர்ச்சிகளும் இருக்குது நம்ம மனசுக்குள்ளே. இப்போ பாசிட்டிவ் உணர்ச்சின்னா என்ன, நேர்மறையான உணர்ச்சிகள்னால் என்ன, சந்தோஷமாக இருக்கிறது, ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறது, நம்ம இறைவனை குறித்து தேடுதலில் ஈடுபடுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்கள்ட்ட அன்பு காமிக்கிறது, காருண்யம், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு வாழ்கிறது, இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால் என்ன, பொய் பேசுறது, திருடுறது, அபகரிக்கிறது, மற்றவங்க பொருளை அபகரிக்கிறது, கோபம், பயம், பொறாமை, இதெல்லாம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். அப்போது என்ன சொல்கிறாங்க, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில், நம்ம ஆழ் மனசுக்குள்ளே செலுத்துகிற ஃபீலிங்ஸு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையும் வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே, அது சத்தியம் தானே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஏதோ சிலவங்களாம் இருக்காங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே உட்காருவாங்க, மற்றவங்க சம்பாதிக்கிறத வச்சே சாப்பிடுவாங்க. என்னாலெல்லாம் வேலைக்கு போக முடியாதுப்பா, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, அப்புறம் நீ ஏன் உயிரோடு இருக்க, அப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் முடியாமல் தான் போயிடும். அப்போது நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும், அதனால தான் சொன்னாங்க உன் வாழ்க்கை உன் கையில். உன் கையில்னால் என்ன, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி ஆகிடும். ஓகே. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டதாக இருக்கலாம், பட்டு எத்தனையோ தடவை நானும் கேட்டிருக்கேன், எத்தனையோ புஸ்தகத்தில் வாசித்திருக்கேன். ஆனால் கூட இந்த புஸ்தகத்தில் படிக்கும்போது எனக்கு அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது. இது ஒன்றும் தெரியாத விஷயம் இல்லை, ஆனால் கூட புஸ்தகத்தில் படித்து அது மாதிரி வீடியோவில் கேட்கும்போது நமக்கும் ஒரு வேகம் வரணும். சரி, கரெக்டு, அவங்க சொல்கிறதும் கரெக்டு, அந்த புக்கில் எழுதியிருக்கிறதும் கரெக்டு, நானும் கேட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை. இனிமேல் நான் அப்படி இல்லை, நான் என்னோடய வாழ்க்கையை நான் தான் வடிவமைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்து இனிமேலாவது தூங்குறவங்கெல்லாம் முழிச்சுக்கணும். அதுதான் நான் இந்த மாதிரி செய்கிறதோட உத்தேசம். நற்பவி.